எல்லாருக்கும் வணக்கம். தமிழக வரலாற்றில் வேற எந்த மன்னரை விடையும் அதிகம் சாதித்த, அவருக்கு இணையா இன்னொரு மன்னரை ஒப்பிடவே முடியாத அளவுக்கு உயரத்தை எட்டிய ஒரு மன்னரை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழகத்தை பல 100 மன்னர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இதில் ரொம்ப திறம்பட ஆட்சி செஞ்சவங்க சோழர்கள். அந்த சோழர்களில் அதிகம் சாதித்த மன்னர் யாரு அப்படின்னு நம்ம பொதுவாக கேட்டால் எல்லாரும் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ராஜராஜ சோழனை விட அதிகம் சாதிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட மகன் ராஜேந்திர சோழன். தந்தையை மிஞ்சிய தனையன் அப்படின்னு இவரை சொல்லலாம். அப்படிப்பட்ட ஈடு இணையற்ற ஒரு மன்னரோட எண்ணத்தால தோற்றுவிக்கப்பட்ட ஒரு நகரம் தான் இந்த கங்கைகொண்ட சோழபுரம். இவர் ஆட்சி செஞ்ச வருடங்கள் பார்த்தீங்கன்னா 1012 1044 வரைக்கும். இந்த காலகட்டத்தில் பல நாடுகள் மேல பல படையெடுப்புகள் நடத்தி பல வெற்றிகளை குவிச்சு இந்த நகரத்தை இவர் உருவாக்குறார். தலைநகரா இதை உருவாக்கும் போது இங்க ஒரு கோவில் அமைக்கிறாரு. இது கிட்டத்தட்ட தஞ்சை பெரிய கோவிலோட ஒரு ஜெராக்ஸ்னே சொல்லலாம். ஆனா அதை விட உயரமா அமைச்சிடக்கூடாது, தந்தையை இவர் மிஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த கோவிலோட ஒரு 3 அடி உயரம் கம்மியா அமைச்சிருப்பாரு. இந்த ஊரோட மேற்கு புறத்துல ஒரு மாளிகையை அமைச்சாரு. அந்த மாளிகை இருந்த இடத்துல தான் இப்போதைக்கு தொல்பொருள் துறையினர் அகலாய்வு செய்யறாங்க. அந்த நகரத்தோட மேற்கு பகுதியில சோழகங்கம் அல்லது பொன்னேரி அப்படின்னு சொல்ற ஒரு ஏரியை அமைக்கிறாரு. இது முழுவதும் மனித ஆற்றல்ல வெட்டப்பட்ட ஒரு ஏரி. இன்றளவும் இந்த பகுதிகளுக்கு அந்த ஏரி மூலமா தான் குடிநீருக்காகவும் விவசாய பணிகளுக்காகவும் மக்கள் உபயோகப்படுத்துறாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது இந்த கோவில் கொஞ்சம் கம்பீரம் குறைவா இருக்கிற மாதிரி தெரியலாம். காரணம், இதோட சுற்றுச்சுவரும் சரி முன் கோபுரமும் சரி இதையெல்லாம் ஆங்கிலேயர்கள் பெயர்த்து எடுத்து வேற ஒரு பாலம் கட்டுற பணிக்காக எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த பாலம் அணைக்கரை அப்படின்ற ஒரு ஊர்ல கொள்ளிடமுக்கு குறுக்க கட்டினது. இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். அந்த கற்கள் எல்லாம் பெயர்த்து எடுக்காம இருந்திருந்தா இன்னும் ரொம்பவே கம்பீரமா இருந்திருக்கும் இந்த கோவில். ராஜேந்திர சோழன் எதற்காக இவ்வளவு உட்கட்டமைப்பு உள்ள ஒரு நகரத்தை அமைச்சாரு அப்படின்னா நிர்வாக வசதிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் மட்டுமே தான். காரணம், இன்றைய முழு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, ஒரிசா, மேற்கு வங்காளம், பங்களாதேஷ், மலேசியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், ஜாவா, இந்தோனேஷியா இவ்வளவு நாடுகளையும் ஒரே ஒரு இடத்துல இருந்து ஆட்சி செய்யணும்னா அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு உட்கட்டமைப்பு உள்ள ஒரு நகரத்தை நிர்மாணிச்சே ஆகணும். அதற்கு அவர் தேர்ந்தெடுத்த ஊர் தான் இந்த கங்கைகொண்ட சோழபுரம். இவ்வளவு சாதனைகள் செஞ்ச ஒரு மன்னரை நாம எப்படியெல்லாம் கொண்டாடி இருக்கணும், அவருக்கு எப்படிலாம் நினைவு இல்லங்கள், சிலைகள், மணிமண்டபம் இப்படிலாம் கட்டியிருக்கணும். ஆனா நாம என்ன செஞ்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்காக தமிழ்நாட்டுல எந்த அடையாளமுமே கிடையாது. ஒரு சிலை கூட தமிழ்நாட்டுல இவருக்காக இன்னும் வைக்கல. இவரோட பிறந்த நாள் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாசத்துல வர திருவாதிரை நட்சத்திரத்துல தான் வரும். இந்த வருஷமும் இவரோட பிறந்த நாளை கொண்டாடும் விதமா கங்கைகொண்ட சோழபுரத்துல அவரோட ஓவியத்துக்கு மாலை அணிவிச்சாங்க. ஆனா அவருக்கான அடையாளம் நம்ம எதையுமே ஏற்படுத்தல. அவருக்கான ஒரு சிலையோ எதுவுமே இல்லாம ரொம்பவே புறக்கணிக்கப்பட்ட ஒரு மன்னரா இந்த ராஜேந்திர சோழன் இருக்காரு. நம்ம இனத்துக்கான மன்னரை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத நம்ம மராத்தியர்கள்ட்ட இருந்து கத்துக்கணும். இன்னைக்கு வரைக்கும் சிவாஜியை அவங்க அவ்வளவு கொண்டாடிட்டு வராங்க. அவருக்கான அடையாளத்தை எல்லா இடத்துலயுமே நிறுவிட்டு வராங்க. ஒருவேளை ராஜேந்திர சோழன் மராத்தியரா பிறந்திருந்தா அவங்க மொத்த மாநிலத்துக்குமே அவரோட பேரை வைக்க சொல்ற அளவுக்கு கொண்டாடி இருப்பாங்க. நம்ம அளவுக்கு அவங்க புறக்கணிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. இந்த ஊர் மக்களும் நெடுநாளா அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சுட்டு தான் வராங்க. ஜெயங்கொண்டம் நகர்ல அவருக்கான ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னும் ஜெயங்கொண்டம் நகர பேருந்து நிலையத்தை அவரோட நினைவா வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளா இருக்கு. ஆனா இது மட்டுமே போதாது. இவரோட சாதனைகள்லாம் சொல்ற அளவுக்கு மொத்தத்தையும் ஆவணப்படுத்துற ஒரு மணிமண்டபம் கட்டி அது ஒரு அருங்காட்சியகம் போல பராமரிச்சா அது தமிழர்களோட வரலாறை என்னன்னைக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கும். இது வரைக்கும் நாம சொன்ன விஷயங்கள் எல்லாம் நிறைய இடத்துல நம்ம படிச்சிருப்போம், இல்ல நிறைய வீடியோல கூட பார்த்திருப்போம். ஆனா அவர் ஆட்சி காலத்துல அவர் என்னென்ன போர்கள் செஞ்சாரு, என்னென்ன ஊரை கைப்பற்றினாரு அப்படிங்கிறத விரிவா பல பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. ராஜேந்திர சோழன் எந்தெந்த நாடுகளை கைப்பற்றினாரு அப்படிங்கிறத சுருக்கமா பார்ப்போம். அந்தந்த நாடுகளை வரிசையா சொல்றேன். முதல்ல தற்போதைய விசாகப்பட்டினத்துக்கு மேற்க சக்கரக்கோட்டம் அப்படின்ற ஒரு நகரம் இருந்தது, அதை கைப்பற்றாரு. அதுக்கு அப்புறம் ஒட்டர தேசம் அப்படின்னு சொல்ற ஒரிசாவை கைப்பற்றாரு. கோசலம் அப்படின்னு சொல்ற கங்கை கரையோட தென்புற நாடுகள் எல்லாம் நிறைய வெற்றி கொள்றார். அடுத்து தண்டபுத்தி அப்படின்ற ஒரு நாடு, இது தற்போதைய மேற்கு வங்காளத்துல மிதினாபுரி அப்படின்ற மாவட்டத்தை ஒட்டிய பகுதி, இதை ஜெயிக்கிறாரு. அடுத்து
தக்கனலாட்டம் அப்படின்ற பீகாரோட ஒரு பகுதியை கைப்பற்றாரு. அதன் பிறகு உத்திரலாட்டம் அப்படின்ற கங்கையோட தென்புற பகுதியும் கைப்பற்றாரு. இறுதியா தற்போதைய முழு வங்காளத்தையுமே கைப்பற்றி கங்கை நீரை அந்த வெற்றி கொண்ட மன்னர்கள் தலையில சுமக்க வச்சு இங்க உள்ள பொன்னேரியில வந்து நிரப்புறாரு. வங்கதேசத்துக்கும் மேல இன்னும் ஏன் ராஜேந்திர சோழன் போகல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் பெரும்பாலும் காடுகளா இருந்த பகுதி, பெரிய அளவுல அரசர்கள் எதுவும் ஆட்சி செய்யாத பகுதி அப்படிங்கிறதால அதோட அவரோட படையெடுப்பை நிறுத்திட்டார். வட திசையை பார்த்துட்டோம். இப்போ தென் திசையில எந்தெந்த நாடை கைப்பற்றினார் அப்படிங்கிறத பார்ப்போம். பாண்டிய நாடு ஏற்கனவே ராஜராஜ சோழன் காலத்திலேயே சோழர்கள் கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. இதன் பிறகு சேரர்கள் இருக்கிற தற்போதைய கேரளா இந்த பகுதி ரொம்பவே கடுமையா இருக்கும் போர் செய்யறதுக்கு. நிறைய மலைகள் நிறைந்த பகுதி அப்படிங்கிறதால பெரும்பாலான மன்னர்கள் இங்க படையெடுப்பை நிகழ்த்தினதே இல்லை. ரொம்ப வெகு சிலர் மட்டுமே தான் இங்க படையெடுத்திருப்பாங்க. அதுல ராஜேந்திர சோழனும் ஒருத்தர். வெற்றிகரமா முழு கேரளாவையும் கைப்பற்றிட்டாரு அப்போதைக்கு. இதன் பிறகு வரலாற்றுல இதுவரைக்கும் நடக்காத நிகழ்வா ஒட்டுமொத்த இலங்கையும் இவர் கட்டுப்பாட்டுல வந்துச்சு. சிங்கள மன்னனான மகிந்தனையும் அவனோட அரியணையும் கைப்பற்றி சோழ தேசத்துக்கு எடுத்துட்டு வராரு. அந்த சிங்கள மன்னன் 12 வருஷம் சோழ நாட்டு சிறையில இருந்து அப்புறமா இறந்து போறார். இதுவரைக்கும் அவர் நடத்தின அத்தனை படையெடுப்புமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நிலத்தின் வழியா தான் படையை வந்து நகர்த்திருப்பாரு. இலங்கை படையெடுப்பு கூட பெரிய அளவுல கடற்படையை அவர் பயன்படுத்தலை. காரணம், ஏற்கனவே இலங்கையோட ஒரு பகுதி சோழர்களோட கட்டுப்பாட்டில் இருந்ததால கடற்படை வந்து வெறும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டுமே தான் பயன்படுத்துறாங்க. மற்றபடி நேரடியா கப்பற்படையை போர்ல அவர் ஈடுபடுத்தவே இல்லை. ஆனா இதற்கப்புறம் அவர் பண்றாரு. அதை சோழ நாட்டுல இருந்த கிட்டத்தட்ட 3000 4000 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற அந்த நாடுகள் மேல படையெடுக்கிறாரு. இந்த படையெடுப்பு முழுவதுமே கப்பற்படையை பயன்படுத்தி மட்டுமே தான் அவர் நடத்துறாரு. அவர் ஜெயிச்ச அந்த நாடுகளோட பட்டியலை வரிசையா பார்ப்போம். முதல்ல ஸ்ரீவிஜயம் அப்படின்னு சொல்ற தற்போதைய சுமத்ரா மற்றும் அதை சுத்தி உள்ள தீவுகள். அடுத்து பண்ணை அல்லது பனி, இது வந்து சுமத்ராவோட கிழக்கு பகுதியில் இருக்க சில தீவுகள். மலையூர், இந்த மலையூருங்கிறது ஸ்ரீவிஜயமுக்கும் பண்ணை அப்படின்ற நாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற நாடுகள். அடுத்து மாயூரு டிங்கம் அப்படின்னு சொல்ற மலாய் தீவோட ஒரு பகுதியை கைப்பற்றாரு. இது வந்து மலாய் தீபகற்பத்துல ஒரு பகுதி. அடுத்து மாதமாலிங்கம் அப்படின்னு சொல்ற மலாய் தீவோட ஒரு பகுதி. இது வந்து தற்போதைய கீரா பூசாந்தி அப்படின்ற ஒரு பகுதியா இருக்கலாம். அடுத்து லங்கா சோகம் அப்படின்னு சொல்ற மலாய்க்கு கீழே உள்ள பகுதிகள். அடுத்து மாப்பபாலம் அப்படின்னு சொல்ற மலாயாவோட பகுதி. அடுத்து தலை தக்கோலம் அப்படின்னு சொல்ற மலாயோட தெம்லிங் அப்படின்ற ஒரு ஆறு கடல்ல கலக்கிற இடத்துல இருக்க ஒரு பகுதி. அடுத்து வலைப்பணதுரு அப்படின்னு சொல்ற மலாயோட வடபகுதியை கைப்பற்றுறார். அடுத்து மானக்கவாரம் அப்படின்னு சொல்ற தற்போதைய நிக்கோபார் தீவுகள். கடாரம், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தற்போதைய பூஜாங் பள்ளத்தாக்கு மலாய் தீபகற்பத்துல இருக்கிற அந்த பகுதி. மேல சொன்ன அத்தனை ஊர்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான காடுகள் நிறைந்த பகுதி. இது எல்லாமே அந்த காலத்துல ஸ்ரீவிஜய பேரரசுக்கு உட்பட்ட ஒரு பகுதி. இந்த பகுதிகள் எல்லாம் மிகப்பெரிய துறைமுகங்கள் அந்த காலத்துல இருந்திருக்கு. இந்த துறைமுகங்கள் வழியே தான் சீனாவுக்கும் தமிழகத்துக்கும் இடையில வர்த்தகம் நடந்திருக்கு. இந்த பகுதிகள் எல்லாமே சீனாவுக்கும் சரி தமிழகத்துக்கும் சரி இரண்டு பகுதி வாணிபர்களுக்கும் உதவியா தான் இருந்திருக்காங்க. ஆனா என்ன காரணம்னு தெரியல, படையெடுத்து போற அளவுக்கு இந்த நாடுகளில் உள்ள அரசுக்கும் தமிழக வணிகர்களுக்கும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்ததா ஆய்வாளர்கள் கருதுறாங்க. இந்திய வரலாற்றிலேயே வேற எந்த மன்னரும் சாதிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய கடற்படையை வச்சிருந்தவர் தான் இந்த ராஜேந்திர சோழன். அவரோட நினைவா தற்போதைய இந்திய கடற்படையில ஒரு கப்பலுக்கு அவர் பெயரும் சூட்டியிருக்காங்க. ஆனா ஒரு கப்பலுக்கு மட்டும் பெயர் சூட்டுற அளவுக்கு அவர் ஒன்றும் அவ்வளவு சிறுமையான ஒரு அரசர் கிடையாது. சொல்ல போனா பல துறைமுகங்களுக்கே அவர் பெயரை வைக்கலாம், அந்த அளவுக்கு அவர் சாதனை புரிஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட இந்திய பெருங்கடலையே அவரோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். லட்சத்தீவு தொடங்கி கம்போடியா வரைக்கும் இருக்கிற அத்தனை நாடுகளுமே இவரோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருந்ததுன்னா அவர் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை இந்த கங்கைகொண்ட சோழபுரத்துல இருந்து ஆட்சி செஞ்சிருப்பாரு அப்படிங்கிறத நீங்களே கற்பனை செஞ்சு பார்த்துக்கோங்க. இவ்வளவு சாதனைகள் செஞ்ச அந்த ராஜேந்திர சோழனுக்கு மொத்தம் 30 புனைப்பெயர்கள் இருந்திருக்கு. அது என்னென்னங்கிறத வரிசையா பார்ப்போம். உத்தம சோழன், சுழேந்திர சிம்ஹன், விக்ரம சோழன், முடிகொண்ட சோழன், பண்டித சோழன், கடாரம் கொண்ட சோழன், கங்கை கொண்ட சோழன், வீரராஜேந்திரன், பூர்வ தேசமும் கங்கையும் கடாரமும் கொண்ட ஐயன், அதிசய சோழன், ஜெயசிம்ஹ சரபன், மலைநாடு கொண்டான், மண்ணை கொண்ட சோழன், மகிபால குலகாலன், வீரச்சோழன், ராஜராஜேந்திரன், மதுராந்தகன், ரெட்டப்பாடி கொண்ட சோழன், நிருபதிவாகரன், பார்த்திவேந்திரன், மனுகுல சோழன், ராஜ வித்யாதரன், உத்திர விடங்கன், தான வினோதரன், பராக்கிரம சோழன், பஞ்சவன் மாராயன், பஞ்சவன் மனுகுல கேசரி, சோழகங்கன், பலர் மெச்ச கண்டன், தலகர மாரி, தெலுகு குலகாலன்.
ராஜேந்திர சோழனோட வீரத்திற்கும் கலை ஆர்வத்திற்கும் பெரும் சான்றா இருக்கிற இந்த கோவிலை வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாரும் ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறது நம்மளோட வேண்டுகோள். கோவில் எங்க இருக்கு அப்படின்ற சந்தேகமே வேணாம். அதோட லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அருகில் இருக்கிற நகரம்னு பாத்தீங்கன்னா ஜெயங்கொண்டம், பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா கும்பகோணம், அருகில் இருக்கிற ஏர்போர்ட் வந்து திருச்சி. நாம மேல சொன்ன தகவல்கள் எல்லாமே நீலகண்ட சாஸ்திரி மற்றும் ராசமாணிக்கனார் இவங்களோட நூல்கள்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். நன்றி, வணக்கம்.